வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சமிதாவோட நெருக்கமாக இருந்தால் தான் தமிழுக்கு கோபம் வரும் அப்படின்னு நம்ம சிபி நினைக்கிறாங்க. அதோட அன்னைக்கு நைட்டை சமிதா ரூம்லேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு களை இறங்கிட்டாங்க சிபி. அப்போ தான் நம்ம தமிழ் என்ன இவரை காணலையே அப்படின்னு நம்ம சிபியை தேடிட்டு நிற்கிறாங்க. அப்போ சமிதா தமிழுக்கிட்டே சவால் விடுறாங்க. என்ன நீ யாரை காணோன்னு தேடிட்டு இருக்க? சிபியையா காணோம்? சிபி, நான் இங்கே இருக்க நேரம் அவன் எங்கே போவான்? என் ரூமில் தான் என் கூட தூங்க போகிறான். அவன் என் ரூமில் இருக்கான். வேணா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிபி சமிதா ரூமில் இருக்கிற பார்த்து சும்மா அதிர்ச்சியில் கடுப்பாகவே நிற்கிறாங்க. நம்ம தமிழ் ஜனகமாக ஒரு முடிவை எடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம தமிழ் என்ன காணலையே சிபியை அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம தமிழ் நினைக்க நேரம் தான் என்ன காலையிலேருந்தே நீ உன் வீட்டுக்கு வந்துட்ட, இங்கே உங்கள் அம்மா கூட இருக்கலாம், உங்கள் தங்கச்சிகளை பார்க்கலாம், அதில் எல்லாம் எந்த தப்பும் இல்லை தமிழ். ஆனால் இனி உன்னோட வீடு இது கிடையாது. நீ வாழ வந்த வீடு அங்கே தான், சிபி கூட தான் நீ படுத்து தூங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு தமிழை முடிவை மாற்ற வச்சு நீ இருக்க வேண்டிய இடம் அது. இனி சிபி கூட தான் உன் வாழ்க்கை, சிபிக்கு நீ மனைவி, புரிஞ்சுதில்ல, நீ அங்கே வா அப்படின்னு அந்த இடத்துல தமிழை கையோட கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு நெத்தி அடி நம்ம சிபி தமிழுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவளை செம்மையாக கடுப்பாக்கணும். இவ எனக்கு என்ன கல்யாணம் பண்ணவ தானே, எனக்கு இவளை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்ன பிறவும் கேட்காம வசமாக எங்கள் ஜானுவை கைக்குள்ளே வச்சு என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசாகிட்டா. நான் சமிதால கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அவள் நான் சொன்னது மாதிரி ஒரு மாதத்துலேயே விவாகரத்தை வச்சு என்னை பிரிஞ்சு போயிடுவா. அதுக்கு பிறகு என் விருப்பப்படி எல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் ஜானுவோட சொத்து எல்லாம் எனக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த தமிழை கல்யாணம் பண்ணி இப்போ எதுவுமே ஒன்று நடக்காமல் ஆயிட்டுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ் தான். அவளு கூட இனி இருக்கக்கூடாது, அவளை உசுப்பேற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்போனா சம்யுக்தா கூட நான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம தமிழுக்கு கோபம் வரும் அப்படின்னு சிபி அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு பெட்டு அங்கே தான் படுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்பிறாங்க சம்யுக்தா ரூமுக்கு. என்ன இங்கே வந்தாப்புல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? நம்ம இப்படி தானே இருந்தோம், நம்ம இன்னும் இப்படி தான் இருக்க போகிறோம், இந்த கல்யாணம் எல்லாம் சும்மா தான், எனக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு, உன் கூட தான் நான் இன்றைக்கி படுக்க போகிறேன் சம்யுக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது செம்மையாக இருக்க, சரி பேபி வா பேபி அப்படின்னு அந்த இடத்துல சம்யுக்தா நம்ம தமிழை கூட்டி வச்சு படுக்க வச்சுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம தமிழ் எங்கே சிவி சார் என்ன காணலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஓ, சிபியை பார்க்குறியா? இப்போது நான் இங்கே இருக்கேன், அப்போ நான் சிபி எதுக்காக வெளியே போக போகிறான்? அவன் ஒன்றும் வெளியே இல்லை, அவன் என் கூட என் ரூமில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ அவனை தேடுறது வேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே செம்ம அதிர்ச்சியாகவே நிற்கிறாங்கங்க நம்ம தமிழ். என்ன இப்படி ஆயிட்டு சிபி சார் எதுக்காக என்ன அந்த சம்யுக்தா பின்னாடியே இருக்கார, என்ன பண்ணலாம் அப்படின்னு வருத்தத்தோடு அப்படியே இருக்காங்க நொடிஞ்சு போய். அப்போ தான் என்ன தமிழ் நீ என்ன தூங்கலை, சிபி வந்தாச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்ம ஜனகம்மா. அப்போ தான் சிபி வந்தாச்சு, ஆனால் சம்யுக்தா ரூமில் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பேரிடியாட்டு நம்ம ஜானு இருக்காங்க. என்ன இந்த சமிதாளுக்கு ரூமில் சிபிக்கு என்ன வேலை? இப்போ தான் மனைவினி வந்துட்டுல, அதுக்கப்புறம் எதுக்காக சமிதா ரூமில் இருக்க? நீ சும்மாயா இருந்தா? நீ சிபியை அடக்கணும், அப்போ தான் இதெல்லாம் சரிப்படும். நீ களை இறங்கு, நீ இப்படி இருந்தியன்னா உன் கணவரை இழக்க வேண்டியதான், உன் வாழ்க்கை இனி உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல
தைரியத்த வர வச்சு, "நீ சிபி கூட போய் சண்டை போட்டு இங்க கூட்டிட்டு வா" அப்படின்னு வந்து நம்ம தமிழுக்கு வந்து ஜனகம்மா வந்து சொல்றாங்க. அதோட பார்த்தோன்னா, நம்ம தமிழ் வந்து கொந்தளிச்சு வந்து சமிதா ரூமுக்கு போறாங்க. சமிதாவ வெளுத்தெடுக்குறாங்க. "என்ன நெனச்சுக்கிட்ட? என் வாழ்க்கைய நீ வந்து பறிக்கலான்னு நெனச்சிட்டியா? நீ பண்ணதெல்லாம் தப்பு. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன நீ நெனச்சுக்கிட்ட? நான் கல்யாணம் பண்ணக்கூடிய சிபிய கடைசி நேரத்தில அத ஒரு தந்திரத்த யூஸ் பண்ணி சிபி வந்து உன் கழுத்தில தாலி கட்டும்படியா ஆயிட்டு. ஆனா, எனக்கும் அவருங்க தானே கல்யாணம் நடக்கதா இருந்து, நாங்க அப்படி நடந்திருந்தா, இன்னைக்கு அவரு என் கூட தானே இருந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, ஆமா சமிதா சொல்லுது கரெக்ட்டு தான். நான் வந்து சமிதா கூட தான் இன்னைக்கு இருக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அப்பதான் இதுக்கு மேல நான் வந்து மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து தமிழ் வந்து விஸ்வரூபம் எடுக்குறாங்க. நீங்க வந்து இங்க படுத்துக்கிறது தப்பு. வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜனகம்மா பார்க்குறாங்க. தமிழ் வந்து இப்போ எடுக்க டிசிஷன் தான் கரெக்ட்டு. எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்பதான் சமயுக்தாவுக்கு ஒரு அடி போட்டு வெளுத்து எடுக்குறாங்க. இந்த பாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காத அப்படின்னு வந்து செமையா குடுக்குறாங்க. சமயுக்தா தமிழ்கிட்ட வந்து அடிய வாங்கி ஆடி போறாங்கன்னு சொல்லலாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவி இங்க கூட நிம்மதியா இல்ல அப்படின்னு வந்து அவங்க வந்து தனியா வந்து படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த உடனே இப்படிதான் நீ ஒவ்வொரு நாளும் வந்து சிபிக்கு குடுக்கறதுல கண்டிப்பா ஒரு கட்டத்துல அவனே திருந்தி உன்னை ஏத்துக்கிடுவான். வேண்டாம் பாரு தமிழு அப்படின்னு வந்து நம்ம தமிழ் கூட கை கோர்க்காங்கங்க நம்ம